அழகலாம் உணர்ந்த போதற்கரியவன் நிலவுலாவியன் இருமலி வேணிகன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆடி 6 22/7/2024 திங்கட்கிழமை சோமவாரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, சோமவாரமாக திங்கட்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த அற்புத நாளில் சிவபெருமானை, அந்த சோமசேகரனை வணங்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் சந்திரனை தன்னுடைய தலையிலே சூடிய அற்புத தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற கருத்தில் இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய அற்புத பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய துளசீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமானை இன்றைக்கு நாம் வணங்க இருக்கின்றோம். இந்த சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலம் எது என்று சொன்னால் குளத்தூர் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த துளசீஸ்வரர் என்று இந்த இறைவன் ஏன் அழைக்கப்படுகின்றார் பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த குளத்தூர் என்று சொல்லக்கூடிய ஊர் எங்கு இருக்கின்றது என்று சொன்னால், சிங்கப்பெருமாள் கோவில் நமக்கு நன்றாக தெரியும். செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கீங்கள்ல, அந்த சிங்கப்பெருமாள் கோவிலிலிருந்து வல்லக்கோட்டை செல்லக்கூடிய பாதையில் இந்த குளத்தூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வீகமான திருத்தலமானது அமைந்திருக்கின்றது. இங்கு ஆனந்தவல்லி அம்பாள் சமேத, அதாவது இந்த அம்பாளுக்கு வில்வநாயகி என்று பெயர். பாருங்க, அம்பாளுக்கு வில்வநாயகி, ஆனந்தவல்லி என்று அழகான தமிழ் பெயர். இந்த சிவபெருமானுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் துளசீஸ்வரர் என்று பெயர். துளசி என்று பார்க்கின்ற பொழுது பெருமாளுக்கு உரிய பத்திரம். அந்த பெருமாளுக்கு உரிய இலையின் பெயரை தன்னுடைய பெயரிலேயே தாங்கிக் கொண்டு துளசீஸ்வரர் என்று அழைக்கப்படக்கூடிய இறைவனுக்கு இந்த ஆலயத்தில் பத்தினியாக இருந்து அருள்பாலிக்கக்கூடிய பெண் சக்தி, அந்த பெண் தெய்வம் யார் என்று சொன்னால் வில்வநாயகி. என்ன ஒரு அற்புதமான ஒரு சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடியது பாருங்கள். அதற்கடுத்ததாக இந்த ஆலயத்தில் இறைவன் ஏன் துளசீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார்? அதாவது எல்லாமல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கும் சிவபெருமானுக்கும் கைலாயத்தில் திருமணமானது கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அகத்தியம் பெருமானை சிவபெருமான் என்ன செய்தார்? அப்படி தெற்கு நோக்கி அனுப்பினார். இது வரலாறு நம்மளுக்கு தான் நல்லா தெரியும் இல்லைங்க. அப்படி தெற்கு நோக்கி வந்த அகத்தியம் பெருமான் எங்கெங்கே முடியுதோ எந்தெந்த இடத்தெல்லாமோ அப்படி அங்கங்கே ஒரு சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து அவர் வழிபாடு செய்து கொண்டே வந்தார். காரணம், சிவ வழிபாடு செய்யாமல் அவரால் இருக்க முடியாது. ஆகையினால் அதுக்காக எல்லா இடத்துக்கும் அவர் சிவபெருமானை எடுத்துக்கொண்டு சென்று அங்கு பிரதிஷ்டை செய்து அப்படி வழிபாடு செய்யலை. இவர் ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்வார், அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன், அங்கே இருக்கக்கூடிய அதிர்வு அலைகள் ஆகியவற்றை பார்த்த உடனே ஆஹா, இங்கு நாம் சிவபூஜை செய்ய வேண்டும் என்ற எண்ணமானது அகத்தியருக்கு தோன்றும். அப்படி தோன்றிய ஒரு இடம்தான் எது என்று சொன்னால் இந்த குளத்தூர். இங்கு என்ன நடந்தது அற்புதம் பார்ப்போம். இப்பொழுது நாம் குளத்தூர் துளசீஸ்வரரை தரிசிப்போம் வாருங்கள். சோமவாரமாக திங்கட்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் சிவனை வணங்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் செங்கல்பட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவில், அங்கிருந்து வல்லக்கோட்டை செல்லக்கூடிய பாதையில் அமைந்திருக்கக்கூடிய குளத்தூர், அங்கு அருள்பாலித்து வரக்கூடிய ஆனந்தவல்லி அம்பாள் சமேத, அதாவது வில்வநாயகி அம்பாள் சமேத துளசீஸ்வரர் ஆலயத்தை நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். நாம் சென்ற பகுதியில் சிந்தித்தோம் என்ன என்று சொன்னால், சிவபூஜை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அகத்தியம் பெருமான் அப்படி வந்த இடத்தில் எல்லாம் ஒரு சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்தார் என்று பார்த்தோம் அல்லவா? அதை போல இந்த பகுதிக்கு வந்தார், அதாவது இந்த குளத்தூர் பகுதிக்கு வந்தார் அகத்தியர். வந்தவர் என்ன செய்தார்? ஆஹா, இங்கு நாம் சிவபூஜை செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் என்று அப்படி அகத்தியர் மனதிற்குள் நினைத்து கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்தில் சிவபெருமான் அசரீரியாக குரல் கொடுத்தார். என்னை நீ தேடி அலைய வேண்டாம், அதாவது இந்த துளசி காடு இருக்கின்றது அல்லவா, துளசி வனம், இதற்குள் நான் இருக்கின்றேன், என்னை நீ எடுத்து பூஜை செய்வாயாக
இந்த துளசி வனத்திற்குள்ளேயே நான் இருக்கின்ற காரணத்தால் எனக்கு துளசீஸ்வரர் என்ற பெயரையும் நீயே சூட்டி வழிபாடு செய்வாயாக என்று அப்படி இறைவன் அகத்தியருக்கு ஒரு குழு கொடுத்து அகத்தியம் பெருமானுக்கு அருள் செய்தார். அந்த அடிப்படையில் அகத்தியர் என்ன செய்தார்? இங்கு சிவபெருமானை பிரதிஷ்டை செய்தார். அப்படி துளசி வனத்தில் இருந்த காரணத்தினாலே இவருக்கு துளசீஸ்வரர் என்ற திருநாமத்தை சூட்டி அப்படி வழிபாட்டை தொடங்கினார். இந்த ஆலயத்திலே வந்து வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் ஆகியவற்றை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது சோமவார தரிசனமாக, திங்கட்கிழமை தரிசனமாக குளத்தூர் துளசீஸ்வரரை தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். நாம் இன்றைய தினம் செங்கல்பட்டிற்கு அருகில் சிங்கப்பெருமாள் கோவில், அந்த சிங்கப்பெருமாள் கோவிலிலிருந்து வல்லக்கோட்டை செல்லக்கூடிய பாதையில் குளத்தூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ வில்வ நாயகி சமேத, அதாவது ஆனந்தவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ துளசீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு சோமவார தரிசனத்தின் அடிப்படையில் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை காட்டுகின்ற வகைகள் என்று இறைவன் துளசீஸ்வரர் என்றும் அம்பாள் வில்வநாயகி என்றும் நாம் முன்பே சிந்தித்தோம். அதற்கும் எடுத்துக்காட்டாகவே இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே பெருமாள் ஆலயமும் அமைந்திருக்கின்றது. அந்த பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாருக்கு என்ன திருநாமம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆமோதவல்லி தாயார். அதாவது பெருமாள் என்ன சொல்கின்றாரோ அதற்கு ஆமோதனை, அதாவது ஆமோதித்து ஒப்புதல் கொடுத்து அருள் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றாளாம். அப்படிப்பட்ட ஆமோதவல்லி தாயார் சமேத பெருமாளும் இங்கு அருகிலேயே அருள் பாலித்து வருகின்றார். அந்த ஆலயமும் திருப்பணிகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றன. அதற்கடுத்ததாக அன்பர்களே, இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வில்வநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ துளசீஸ்வரர், இவரை வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு எந்த நாளில் சௌகரியமாக இருக்கின்றதோ அந்த வசதிக்கு ஏற்ற வகையில் அப்படி சந்திரஹோரை எந்த நேரம் என்று கணக்கு செய்து அந்த சந்திரஹோரையில் வந்து இந்த இறைவனை வணங்கணும். அதிலும் குறிப்பாக சந்திரனுக்கு உரிய நாளாக இருக்கக்கூடிய திங்கட்கிழமையில் சந்திரஹோரையில் வந்து இந்த இறைவனை வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு மிகப்பெரிய மன நிம்மதியானது கிடைக்கும். அடுத்ததாக அன்பர்களே, பௌர்ணமி நாளில் இந்த ஆலயத்திலே வந்து அர்த்தஜாம பூஜை நடைபெறுகின்றதல்லவா, இரவு 7:30-8 மணி சுமாருக்கு அந்த அர்த்தஜாம பூஜை நடைபெறுகின்ற பொழுது அரளி மலர்களாலே இந்த சிவபெருமானை அர்ச்சித்து வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மன நிம்மதியானது கிடைக்கின்றது. காரணம் என்ன என்று சொன்னால், சந்திரன் மனோகாரகன், அதாவது நம்முடைய மனதை நடத்துகின்றவன், இயக்குகின்றவன் என்று அந்த சந்திரனுக்கு பெயர். ஆகையினாலே தான் சந்திரனுக்கு உரிய நாளில் திங்கட்கிழமையில் வந்து வழிபாடு செய்வது. அப்படி முடியவில்லை என்று சொன்னால் பௌர்ணமி நாளில், அதாவது முழு நிலவு, அந்த பௌர்ணமி முழு சந்திரனாக இருக்கக்கூடிய அந்த நாளில் வந்து இந்த ஆலயத்திலே வந்து வழிபாடு செய்வது என்ற ஒரு வழக்கத்தை அப்படி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நமக்கு மன நிம்மதியை கொடுத்து வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்கக்கூடிய குளத்தூர் ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ துளசீஸ்வரருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.